ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி டுடேஸ் எனர்ஜி என்னென்னு பார்ப்போம். டுடேஸ் எனர்ஜி பார்க்குறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க குழந்தைய கூப்பிட்டு வந்திருந்தாங்க. குழந்தை இந்த சென்ஸ் அவங்க பொண்ணு காலேஜ் படிக்குது. ஒரு லவ் இஷ்யூக்காக ஒரு கவுன்சிலிங் மாதிரி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவளுக்கு எது நல்லது தப்புன்னே தெரியல, என்னால் எஜுகேட் பண்ண முடியல, ஒரு அம்மாவாக எனக்கு கோபந்தான் வருது அவள் செய்கிறதெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை பேசுங்க, புரிய வைங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக வேறு உட்காந்துட்டேன். அந்த எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு உட்காந்ததுக்கப்புறம் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா கிறிஸ்டலையும் நான் இண்டிவிஜுவலாக எனர்ஜைஸ் பண்ணுற வழக்கம் எனக்கு உண்டு. சரி, இன்றைக்கி டுடேஸ் எனர்ஜிக்கு போவோம். ஸ்டார் கார்டு. எனக்கு இந்த ஸ்டார் கார்டை பார்த்ததுமே பயங்கர குஷி ஆயிடுச்சுங்க. நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் என்னென்ன, நம்மளை நம்ம உள்ளுணர்கிற நாள், நம்மளுக்குள்ளே இருக்க டிவைன் செல்ஃபை உள்ளுணர்கிற நாள் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் பவர் இயற்கையாகவே இருக்குது, நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்கிற நாள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த டிவைன் செல்ஃபை உள்ளுணர்ந்து நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் அந்த டிவைன் செல்ஃப் கிட்ட பேசி நம்மளோட ட்ரீம்ஸை ரியாலிட்டியில் ரியலைஸ் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய திறமை இருக்குன்னு உணர்றனால மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணுறதுக்கான அச்சாரமிடுற நாள்னு தோணுச்சு. இதுதான் டுடேஸ் எனர்ஜி. இனி நாளைக்கு எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.